Hi friends, welcome to Technology Partner. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னா எப்படியும் JTAG பண்ண Xbox 360 கன்சோலுக்கு கேம்ஸை ஃப்ரீயாக இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக. உங்களுக்கு இதுக்கு ஒரு சிங்கிள் பெனி கூட நீங்கள் இதுக்காக செலவு பண்ண வேண்டாம். ஆனால் நீங்கள் அதுக்காக சில சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர் வந்து WinRAR ஆர்ச்சிவர். இதுக்கோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு யூடோரண்ட் தேவைப்படும். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை இங்கே போய்ட்டு கெட் யூடோரண்ட் கொடுத்தீங்கன்னா வரும். இல்லை மேக்குக்குன்னா இங்கே அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுங்க. அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பாக்ஸ் இமேஜ் ப்ரௌசர் ஏதோ இங்கே உங்களுக்கு தெரியுதா? இங்கே எக்ஸ்பாக்ஸ் இமேஜ் ப்ரௌசர் வெர்ஷன் 2.9.0 345.zipன்னு இருக்கும். இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது டவுன்லோட் ஆகிடும். ஃபைனலாக உங்களுக்கு எப்படி கேம்ஸை நீங்கள் எங்கே போய் டவுன்லோட் பண்ணலான்னு காட்டுறேன். gamestorrents.comனு ஒன்று இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் உங்கள் கேம்ஸ் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஃபைலை கம்ப்ரெஸ் பண்ணி தரும். ஏன்னா அது கொடுக்குற எல்லா ஃபைலுமே WinRARல ஜிப் பண்ணி தான் தரும். இதில் பார்த்தீங்கன்னா டோரண்ட்டில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே இருக்குது, டேரெக்டும் இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் திங்கு உங்களுக்கு நான் என்ன காட்ட போகிறேன்னா எப்படி வந்து அந்த உங்களுக்கு கேம் டவுன்லோட் ஆனோடனே அந்த WinRAR ஃபைல்ஸை ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் ஃபைல் கிடைக்கும். இமேஜ் ஃபைல் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இமேஜ் ஃபைல் நான் ஏற்கனவே அந்த இமேஜ் ஃபைல் எங்கே வச்சுருக்கேன். AllJC2ன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் JC2.dvdன்னு ஒன்று இருக்கும். இது 2 ஃபைல் வரும். அது 2 ஃபைலும் உங்களுக்கு தேவை. அது இருந்தால் தான் உங்களால் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் போக வேண்டியது எக்ஸ்பாக்ஸ் இமேஜ் ப்ரௌசர். ஏற்கனவே நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண சொன்னேன்ல, அதை போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ரன் கொடுங்க. இங்கே ஃபைல் போய்ட்டு ஓப்பன் இமேஜ் ஃபைல் கொடுங்க. AllJC2 இது இமேஜ் நான் உங்களுக்கு ஏற்கனவே இப்போ தான் காமிச்சேன். கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே இதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் எனக்கு எடுக்க முடியல. அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ திருப்பியும் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ AllJC2 கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ்ட். இங்கே AllJC2வில் ஜஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோடனே அந்த ஃபைல்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். இதுதான். இதை நீங்கள் இந்த ஃபோல்டர் டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் உங்கள் ஹார்ட் டிஸ்கில் இல்லை பென் ட்ரைவில் நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா உங்கள் எக்ஸ்எக்ஸ் மெனுவில் கண்டிப்பாக இது டெலிட் பண்ணும். நீங்கள் அப்படி பண்ணாமல் டேரெக்டாக இமேஜ் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்எக்ஸ் ஃபைல் காட்டாது. அதனால் உங்கள் கேமையும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய பேஜ். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.